செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம். காற்ற செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். உன்னென்று என்றென்றும் மாறாதையா, உன்னிலையில் நான் என்றும் வாழ்வேன் ஐயா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய எண்ணில் வாழுவேன். உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய எண்ணில் வாழுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் புனிதரின் 4ஆம் நவநாள் திருப்பலிக்கு பரிசுத்த அமலோற்பவ மாதா சபையினர் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு செய்து வந்த அற்புதங்களை கண்டு அவர் மீது குற்றம் சுமத்தி அவர் செய்த நற்செயல்களுக்கு தடை விதிக்க பார்க்கிறார்கள் பரிசேயர்கள். ஆனால் இயேசு தனது சொல்லிலும் செயலிலும் தெளிவாயிருக்கிறார். கடலில் மீன்பிடி தொழில் செய்து வந்த நம் புனிதர் யாக்கோபை இயேசு தம் பணிக்கென அழைத்த போது தெளிவான சிந்தனையுடன் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று சான்று பகர்ந்தார். நீதிக்காக குரல் கொடுத்தார். இவரை பாதுகாவலராக கொண்டு வாழும் நாம் இன்று நமது வாழ்க்கை சூழலில் அடுத்தவரின் குற்றச்சாட்டுக்கும் ஏளன பேச்சுக்கும் பயந்து நாம் செய்யக்கூடிய நன்மையான செயல்களை கைவிடாமல் இருக்கவும் தெளிவான சிந்தனை கொண்டவர்களாக வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் அமலோற்பவ மாதா சபையுள்ள பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய ஊரில் உள்ள அனைத்து இளம்பெண்களுக்காகவும் நாம் திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக.
மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்து கொண்டு இளன் அல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் பாவங்களை போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, எம் மன்றாட்டை தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பார் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்கள் கடவுளின் அன்பை மறந்து நீதிக்கு விரோதமாய் அநீதியாக வாழ்ந்ததால் 430 ஆண்டுகள் அடிமை வாழ்வு வாழ்ந்தனர். அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் ஆண்டவரை நோக்கி மன்றாடிய போது ஆண்டவர் அவர்களின் கண்ணீரை கண்டு மனமிரங்கி அவர்களுக்கு நீதி வழங்கினார். 430 ஆண்டுகள் அடிமை வாழ்வு வாழ்ந்த மக்களுக்கு ஓர் இரவிலேயே விடுதலை வாழ்வு வழங்குகிறார். நாமும் நமது வாழ்வில் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் விலகி சென்றிருந்தாலும் மீண்டும் மனம் திரும்பி கடவுளிடம் வரும்போது அவர் நமக்கான நீதியையும் விடுதலையையும் வழங்குவார் என்பதை உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 37 42 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றனர். எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள். ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில்
ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறைதோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை
அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் வெளியேறி இயேசுவை எப்படி பழிவாங்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்தது பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர் இவர், நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்வேன். இவர் மக்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாளலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களுக்கும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நல்லதை செய்கின்ற பொழுது கூட அதை பிடிக்காத பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் கூட நன்மை செய்வதிலிருந்து இயேசு பின்வாங்கவில்லை. மக்களுக்கு உதவி செய்வதிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. அன்பு செய்வதிலிருந்து பின்வாங்கவில்லை. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் கூட, எத்தனை விதமான சூழ்ச்சிகள் இயேசுவுக்கு எதிராக நடந்தாலும் கூட அவைகள் அனைத்தையும் முறியடித்து அவர் வெற்றி கொள்வார். ஏனெனில் நன்மை எப்பொழுதும் வெற்றியடையும், தீமை தோல்வியுறும். ஆக பரிசேயர்கள் தீமையாக செயல்படுகிறார்கள், தீமைக்கு சார்பாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு நன்மையாக செயல்படுகிறார், நன்மைக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் இத்தனை சூழ்ச்சிகள் மத்தியிலும் கூட இயேசு நோய்களிலிருந்து சுகம் கொடுக்கின்றார். தேவையானதை மக்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை சொல்கின்றார். இறையரசின் மதிப்பீடுகளை அவர்களுக்கு தெள்ள தெளிவாக விளக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அவர்களை பார்த்து சொல்கின்றார், வெளிப்படையாக நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், என்னை பற்றி நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டாம், உங்களுக்குள் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், தானாக எல்லாம் தெரிய வரும், அப்பொழுது மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதையும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நல்லவர்கள் எப்பொழுதும் நன்மையைத்தான் செய்வார்கள். பிறர் மீது அக்கறையுடையவர்கள், அன்பு செலுத்தக்கூடியவர்கள் எப்பொழுதும் பிறருக்கு நன்மையான காரியங்களைத்தான் செய்வார்கள். அவரிடமிருந்து தீமை எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு எதிராக தீமை நடந்தாலும் கூட, சூழ்ச்சி நடந்தாலும் கூட, அதையும் மீறி அவர்களிடமிருந்து வெளிப்படுவது நன்மையான காரியங்கள் தான். ஆக தனக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் நல்லவர்கள், உத்தமர்கள். ஆக இயேசு இதற்கு உதாரணமாக இருக்கிறார். இதை தன்னுடைய திருத்தூதர்களுக்கும் வெளிப்படுத்துகின்றார், அவர்களுக்கும் அறிவுறுத்துகின்றார். அவர்களும் இயேசுடைய செயல்பாடுகளை பார்க்கின்றார்கள். ஆக நல்லதை செய்கின்ற இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடந்தாலும் கூட அதை கவனித்து கொண்டிருக்கின்ற திருத்தூதர்கள் இயேசுவிடமிருந்து அவர்கள் நல்லதை கற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவிடமிருந்து அவர்கள் எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே தொடர்ந்து அவர்கள் இயேசுவோடு பயணிக்கின்ற பொழுது அவர்களும் நல்லவர்களாக மாறி நன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். எனவேதான் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவர் செய்தார். இயேசுவிடமிருந்து நல்லதை பெற்றுக்கொண்டார். நன்மைக்காக
நல்லது நடைபெற வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் செய்வதற்கு அவர் முயற்சி எடுத்தார். எனவே தன்னுடைய போதகரை போன்று ஆண்டவர் இயேசுவை போன்று நம்முடைய புனிதரும் கூட இயேசுவுக்கு பின்னால் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார். அவருக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடந்த போதிலும் கூட அதையும் முறியடித்து அவர் நல்லதை செய்தார். இன்றும் நமக்காக நல்லதை செய்து கொண்டிருக்கிறார். நாம் நல்லவர்களாக இயேசுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்காக இயேசுவிடமிருந்து எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித சந்தியாவுக்கு நவநாள் கொண்டாடி சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அவர் வாழ்ந்த வாழ்வை, கடினமான வாழ்வாக இருந்தாலும் அந்த ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து அதன் மூலம் இயேசுவின் அருளை பெற்று இன்று நமக்கு இயேசுவின் அருளை பெற்று தருவது போன்று நாமும் நம்முடைய வாழ்வில் எத்தனை இடையூறுகள் இன்னல்கள் வந்தாலும் கூட, துன்ப துயரங்கள் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இயேசு என்னோடு இருக்கிறார், நம்முடைய புனிதர் நம்மோடு இருக்கிறார். எனவே நான் எல்லாவற்றையும் கடந்து நல்லதையே நினைப்பேன், நல்லதையே செய்வேன், அதன் வழியாக என்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் என்கின்ற நேர்மறையான எண்ணத்தோடு வாழ்ந்து அதன் மூலம் இறையருளை புனித சந்தியாப்பர் வழியாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை பெயரிட்டு நானே அழைத்தேன் என்று கூறிய இறைவா, திரு அவையின் வழி நடத்தும் எம் திரு தந்தை, ஆயர், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திடவும், மக்களை உமது பாதையில் வழிநடத்தி செல்லவும் வேண்டிய ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுள் தலைவராயிருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராயிருக்கட்டும் என்று கூறிய இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் சுயநலம் தவிர்த்து பிறர் நலம் பேணவும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு உழைக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே உன்னை குணமாக்குவேன் என்று கூறிய இறைவா, மருத்துவமனையிலும் வீடுகளிலும் நோயினால் துன்பப்படும் மக்களையும் முதியோரையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். நீரே நல்ல மருத்துவராக இருந்து அவர்களுக்கு சுகம் தந்திடவும் நோயாளிகளை பராமரிப்பவர்களையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் வரக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கூறிய இறைவா, நாங்கள் எங்கள் அயலாருக்கு எங்களால் இயன்ற நன்மைகளை செய்யவும் நீதியோடு செயல்படவும் பிறரின் ஏளன பேச்சுக்களை கண்டு துவண்டு விடாமல் உம்மீது நம்பிக்கை கொண்டு சான்று வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வள்ளலே இறைவா, பரிசுத்த அமலோற்பவ மாதா இளம்பெண்கள் சபை உறுப்பினர்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அன்னையிடம் விளங்கிய கற்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் போன்ற புண்ணியங்களில் நாங்கள் சிறந்து விளங்கவும் அதன் மூலம் எங்களின் எதிர்கால வாழ்வு சிறக்கவும் எங்களை வழிநடத்தி வரும் பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரி அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா, பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக, உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரனுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தின் அடையாளமாக காலமெல்லாம் உதவும் இக்காணிக்கை இவற்றை உமக்கு ஏற்பதையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மனது. தூயவரான தந்தை, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாளரிடத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சியை பொழுந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்து
பெற்றுள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தல்களை ஏற்றுக்கொண்ட நினைவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது துறாவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈட்டலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து மது திருமுகவளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மித்துராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம்.